ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. நீங்கள் இந்த வெஜிடபிள் பார்த்துருக்கீங்களா? இந்த வெஜிடபிள் தான் பொக் சோய் அப்படின்னு சொல்கிறது, அதாவது சைனீஸ் கேபேஜ் அப்படின்றது. ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. இன்றைக்கி அதை பற்றிய வீடியோ தான். வாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோட்டத்தில் கொஞ்சமாக நம்ம இந்த பொக் சோய் நீங்கள் இந்த தோட்டத்தில் பார்க்குறது பாருங்கள். இதுதான் சைனீஸ் கேபேஜ். இது இடையில இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது சலாதுக்கு இடையில் உருவாக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது டிமாண்டாகவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இது பெருசாக கார்கில்ஸ் அப்புறம் பெரிய ரிச் ஹோட்டல்ஸ் இதுக்கு தான் எடுப்பாங்க. அதுக்காகத்தான் இப்போ அறுவடை செய்துட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூலான பிரதேசத்துலையும் வளரக்கூடிய ஒரு வெஜிடபிளாக இருக்குது. அதாவது 12 to 25 செல்சியஸில் எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் இது வளரும். அது மட்டும் இல்லாமல் 40 to 45 அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அறுவடை செய்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். இதில் 5 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப்ஸ் தான் நம்ம உருவாக்கியிருந்ததில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கான விதைகளை ஸ்ரீலங்காவில் டராஸில் வாங்கிக்கலாம். டராஸில் பெக்கெட்டாக சீட்ஸ் விற்கிறாங்க. இது வளர்க்குற முறை பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு எடுப்போம் இல்லையா, பாத்தி அமைப்பு அந்த வடிவில் எடுத்துகிட்டு விதைகளை நம்ம 10 இன்ச் டிஸ்டன்ஸில் போடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில் 2 இன்ச் இடைவெளி இருந்தால் போதும். போட்டு உருவாக்கலாம். இதுக்கு உரமாக நைட்ரஜன், பொட்டாசியம், காம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாவே க்ரோத் ஆகும். இதை நீங்கள் மாடி வீட்டு தோட்டத்துலையுமே செய்யலாம். பெருசாக இடம் தேவைன்னு உள்ள பொட்ஸ்லையுமே நம்ம உருவாக்கலாம். வீட்டு தேவைக்குமே இது யூஸ் ஆகும். இது ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, சைனாவிலே இது அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலேயும் அதிக விலைக்கு தான் இது விற்கப்படுறக்கூடியதாக இருக்குது. அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், பொசுப்பரசு, அயன், விட்டமின் கே இருக்கனால ஸ்கின்னுக்கும் கண்ணுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானதாக காணப்படுது. இதில் இம்யூனிட்டியும் அதிகமாக இருக்கனால அந்த டயட்டில் உள்ளவங்க அப்புறம் சூப், சலட் அப்படின்னு நம்ம சாப்பிடலாம். ரெசிபீஸும் நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம். சைனீஸில் இதை பெரும்பாலுமே சூப், சலட் இதுக்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். நீங்களும் உருவாக்கி லாபம் பெறுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.